ஷபாஷ் ஷபாஷ் ரிக்கு ஷபாஷ். கொஞ்சம் டைம்லேயே நீ ரொம்ப நல்ல ஷூட்டர் ஆயிட்ட. இன்னைக்கு டிராகன் வந்தார்னா உன்னை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவார். டிராகன் சார் இன்னைக்கு வருவாரா? ஆமாம். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, டிராகனோட ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, அவருக்கு ஒருத்தரை பிடிச்சிருச்சுன்னா அவங்க வாழ்க்கையை ஸ்பெஷலாக மாற்றிடுவார். ஏழு வருஷமா இந்த நேரத்துக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். இந்த டிராகன் மட்டும் கையில் மாட்டட்டும், உயிரோடு அவனை மண்ணில் புதைச்சிடுவேன். 7 வருஷமாவா? இவனால நீ பாதிக்கப்பட்டிருக்கியா? நான் இல்லை, என்னோட ஃப்ரெண்ட் விராஜ் பாதிக்கப்பட்டான். விராஜா? ஆமாம், என்னோட ஃப்ரெண்ட். பல வருஷத்துக்கு முன்னாடி என்னோட ட்ரைனிங் டைமில் நான் அங்கே விராஜை பார்த்தேன். நாங்கள் 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, அவன் என்னோட பிரதர் மாதிரி. அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அது இந்த டிராகனால தான். இந்த டிராகன் விராஜை கொலை பண்ணிட்டான். நாட்டில் இருக்கிற தீவிரவாதியை அழிக்கிற மிஷன்ல விராஜ் நாட்டுக்காக இறந்துட்டான். ஒரு ஃப்ரெண்டோட நிறைவேறாத ஆசையை அவன் ஃப்ரெண்டு தான் நிறைவேற்றணும். வாங்க வாங்க மிஸ்டர் டேங்க்ருல்லா, வாங்க. ஆயுதத்தை எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? டிராகன் எங்க? நீ யாரு? சீக்கிரமா டிராகனும் இங்க வந்துருவாரு. அங்கே பாரு, அவருக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். டிராகனை பார்க்காம இங்கிருந்து நான் போக மாட்டேன். டாங்க்ரேலா, டிராகன், என் ஆயுதத்தை எடுத்துட்டு வந்தீங்களா? எடுத்துட்டு வந்திருக்கேன். நல்லா இருக்கும்ல? உனக்காக நான் எடுத்துட்டு வந்திருக்கிற ஆயுதம் மாதிரி உலகத்தில் வேற யாருமே கொடுக்க முடியாது. ஒரு விஷயம் கேட்கவா? இதுக்கு முன்னாடி வெப்பன்ஸ் வேற யார்கிட்ட வாங்கிட்டு இருந்த? நான் உண்மையான டிராகனா இல்லையான்னு தெரிஞ்சுக்க தானே இப்படி கேட்குறீங்க? அட, பெரிய புத்திசாலியா இருக்க. டிராகனை இது வரைக்கும் யாருமே பார்த்ததில்ல. இவங்க எல்லார் கண்ணிலையும் பயம் தெரியுதில்ல? இந்த உண்மையான பயம்தான் டிராகன் யாருன்னு உறுதி செய்து. உங்களுக்கு முன்னாடி ரோக்கோன்றவன் தான் எனக்கு ஆயுதத்தை சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தான். ரோக்கோ? அப்படியா?
அப்படின்னா டிராகன் இதுக்கப்புறம் உனக்கு வேற எந்த விதமான வெப்பன்ஸும் தேவைப்படாது. என்ன சொல்றீங்க? அதாவது 5 செகண்டுக்கு அப்புறம் நான் சொன்னதுக்கான அர்த்தம் புரியும். டிராகன் தயா தயா வேணா வேணா தயா. நிக்கில், பங்கஜ், இழுத்துட்டு போங்க அவனை. என்னாச்சு அபிஜித்? தயா இல்லை சார், எந்த எந்த பிரச்சனையும் இல்லை. ஒன்றும் இல்லை சார். சார் 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 சாரி சார், நீங்க உள்ள போகக்கூடாது. நீ என்ன சொல்ற? சார், உங்களால டிராகனை பார்க்க முடியாது சார். பங்கஜ், என் வழியில குறுக்க வராத. சார், கிடைச்ச வெப்பன்கள்ல பாதி வெப்பன் வீணா போயிருக்கு, ஜாம் ஆயிருக்கு. ஆமா, என்ன இது? இதெல்லாம் பழைய ஆயுதம். இந்த பழைய ஆயுதங்களை வச்சுதான் புது தீவிரவாதிகளுக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. சார், இது வரைக்கும் டிராகன் தாக்குன எல்லா இடங்கள்லயும் மாடர்னான வெப்பன் தான் யூஸ் பண்ணியிருக்கான். ஆனா அப்புறம் எப்படி இந்த ட்ரைனிங்ல பழைய வெப்பன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கான் சார்? சார், இந்த எல்லா புது தீவிரவாதிகளும் ரொம்ப சின்ன பசங்க. அவங்கெல்லாம் காலேஜ்ல படிக்கிற பசங்க சார். இன்னொரு விஷயம் சார், இவ்வளவு ஆபத்தான ஒரு தீவிரவாதிய இவ்வளவு ஈஸியா நம்ம பிடிச்சிட்டோங்கிறத என்னால நம்பவே முடியல சார். ஆமா அபிஜித், அவங்கள தாக்குனதுக்கு அப்புறம் நமக்கு இந்த ஆயுதங்கள் தான் கிடைச்சிருக்கு. ஒரு தீவிரவாத கூட்டம் இவ்வளவு குறைவான ஆயுதங்களை வச்சுக்கிட்டு ஒரு இடத்தை தாக்குறதுக்காக எப்படி பிளான் பண்ணுவாங்க? இதுக்கு சான்ஸே இல்லையே. கண்டிப்பா இதுல ஏதோ ஒன்று சரியில்லை அபிஜித். இதுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் நமக்கு புரியாம இருக்கு. சொல்லு பங்கஜ். அமைதியா இருந்தா உன்னால தப்பிக்க முடியும்னு நீ நினைச்சீனா அது உன்னோட ரொம்ப பெரிய முட்டாள்தனம். நீ என்னோட நாட்டை தாக்கி இருக்க, என்னோட ஃப்ரெண்ட் விராஜ் சாகடிச்சிருக்க. இதுக்கெல்லாம் உண்டான தண்டனையை நீ அனுபவிச்சுதான் ஆகணும். டிராகன். தயா, நீ எப்படி உள்ள வந்த? சார், அது நான் டிராகன் கிட்ட இருந்து உண்மையை வர வைக்கிறதுக்காக. பங்கஜ் உங்ககிட்ட பெர்மிஷன் இல்லாம உள்ள வரக்கூடாதுன்னு சொன்னான்ல, அப்புறம் நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளாயிட்டியா? என் ஆர்டரை கூட நீ கேட்க மாட்டியா? ஐ எம் சாரி சார். சாரி சாரா? சாரி சொன்னா எல்லாம் சரியாயிடுமா? சார், நான் தயா கிட்ட பேசுறேன். காரணம் இல்லாம சப்போர்ட் பண்றது எனக்கு பிடிக்காது. என்ன விஷயங்கிறது எனக்கு தெரிஞ்சே ஆகணும் தயா.
என்னோட ஆர்டரையும் மீறி நீ இவனை பார்க்க உள்ள வந்திருக்க. அப்படி உனக்கு இவனுக்கு என்ன விரோதம் இருக்கு சொல்லு. சரி சார், நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கேளுங்க. இன்னையிலிருந்து 7 வருஷத்துக்கு முன்னாடி ஜூன் 30, 2012 விராஜ், நீ இப்போ முடிச்சிட்டு இருப்பேன்னு நினைச்சேன். இன்னைக்கு நாம ஒன்னா பேட்மிண்டன் விளையாடலாமா? ஞாபகம் இருக்கா? போன தடவை நீ என்ன தோக்கடிச்சிட்ட. இன்னைக்கு நான் ஜெயிக்க போறேன், வா விளையாடலாம். என்னாச்சு? நீ டாக்டர் சொல்றதெல்லாம் நம்பாத, உனக்கு எதுவும் ஆகாது. உனக்கு உன் ஃப்ரெண்டு மேல நம்பிக்கை இருக்குல்ல? நான் உனக்கு எதுவும் ஆகப்பட மாட்டேன். இங்க பாரு, உனக்கு ஒன்றும் ஆகாது. விராஜ், என்னாச்சு? என்ன ஏதாவது சொல்லணுமா? என்னோட சாவுக்கு நீ கண்டிப்பா பழி வாங்கணும். அவனை விடாத. விராஜ், விராஜ், அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன் சார். இந்த டிராகனை பிடிச்சி விராஜோட சாவுக்கு பழி வாங்கணும்னு நினைச்சேன். தயா, உன்னோட வலி எனக்கு நல்லா புரியுது. ஆனா உணர்ச்சி வசப்பட்டு சட்டத்தை நம்ம கையில எடுக்கிறது பெரிய தப்புங்கிறது உனக்கே நல்லா தெரியும் இல்ல தயா? எனக்கு புரியுது சார். ஆனா என்ன நீங்க நம்புங்க சார், எனக்குள்ள இருக்கிற விரோதத்தால நான் இந்த ரூமுக்குள்ள வரல சார். என்னோட ஃப்ரெண்ட் இறந்ததுக்கு இன்னும் என் மனசுக்குள்ள கோபம் இருக்கு சார். ஆனா நான் சட்டத்தை மீறி எதுவுமே நிச்சயமா பண்ண மாட்டேன் சார். குட் சார், சொல்லு ஃப்ரெடி. கோர்ட்ல இருந்து வக்கீல் வந்திருக்காரு. டிராகன் கேஸ் விஷயமா பேசணுமா? அவரை பியூரோக்கு கூட்டிட்டு வா. எஸ் சார். சார், ஐ எம் ரியலி சாரி. நான் என்னோட டியூட்டி தான் சார் செஞ்சேன். நீ கொஞ்சம் வெளியே போ. எஸ் சார். உங்க டிராகன் நீங்க கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லாத வரைக்கும் அவரை யாராலையும் பார்க்க முடியாது. இங்க பாருங்க, நீங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் அவரை பதில் சொல்ல சொல்லி கட்டாயப்படுத்தக்கூடாது. இந்த கேஸோட விசாரணை இன்டர்நேஷனல் லா பிரகாரம் தான் நடக்கணும், புரிஞ்சுக்குங்க. நீங்க என்கிட்ட இன்டர்நேஷனல் லாவை பத்தி பேசாம இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. ஆயிரக்கணக்கான பேருடைய சாவுக்கு காரணமானவன் இந்த டிராகன். இவன் ஒரு தீவிரவாதி. என்னோட ஹஸ்பண்ட் எங்க? சொல்லுங்க, சொல்லுங்க. ஒரு நிமிஷம் மேடம், கொஞ்சம் பொறுமையா இருங்க. முதல்ல நீங்க யாருங்கிறத சொல்லுங்க, அப்புறம் உங்க ஹஸ்பண்டுக்கு என்னாச்சுன்னு சொல்லுங்க. 2 நாளா என்னோட ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வரல. நீங்கலாம் அவர் என்ன நிலைமையில வச்சிருக்கீங்கன்னு தெரியல. நாங்க எப்போ உங்க ஹஸ்பண்ட பார்த்தோம்? நீங்க தானே அவர் ஆபீஸ்ல இருந்து கூட்டிட்டு போனீங்க 2 நாளைக்கு முன்னாடி. கொஞ்ச நேரத்துல அவரை விட்டுறேன்னு சொன்னீங்கல்ல, ஆனா இப்ப 2 நாள் ஆகுது. உங்க ஹஸ்பண்ட் யாரு? அவருடைய பேர் என்ன? நரேன்குமார். அவர் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட். நரேன்குமார் இண்டஸ்ட்ரியலிஸ்டா? இல்ல, அப்படி யாரும் எனக்கு ஞாபகம் இல்லையே. நாங்க எந்த நரேன்குமாரையும் கூட்டிட்டு வரல. நீங்க ஏதோ தப்பா சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, எனக்கு நல்லா தெரியும். நீங்க தான் அவர் ஆபீஸ்ல இருந்து கூட்டிட்டு வந்தீங்க. நாங்க உங்க ஹஸ்பண்ட் இங்க கூட்டிட்டு வந்திருந்தா நாங்க ஏன் உங்ககிட்ட இந்த விஷயத்தை பத்தி மறைக்கிறோம்? சார், ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன பிரச்சனையாச்சு? சார், டிராகன் இறந்துட்டான். டிராகன் இறந்துட்டானா? ஆமா. மை காட், அபிஜித் இவனை பாரு. யாரு யாரு இவனை கொலை பண்ணது? வேற யாரு? உங்க நம்பிக்கையான இன்ஸ்பெக்டர் தயாவை தவிர வேற யாரு இங்க இருப்பாங்க? மேடம் என்னாச்சு? சார், டெட் பாடியை பார்த்து மயங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கூட்டிட்டு போங்க, உங்க ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போ சீக்கிரம். பங்கஜ், உனக்கு நல்லா தெரியுமா தயா போனதுக்கு அப்புறம் இந்த ரூமுக்குள்ள யாரும் வரலையா? இல்ல சார், நான் வெளியே தான் இருந்தேன். ஆனா சார், தயா சார் ரூம்ல இருந்து வெளியே வரும்போது என்ன என்ன சொல்லு சார்,
அவரோட கையில ரத்தக்கரை இருந்துச்சு சார். அபிஜித், என்னால நம்ப முடியல. தயா என்னுடைய ஆர்டரை மீறி இருக்கான்னு என்னால் நம்பவே முடியல. நான் உங்க எல்லாரையும் இங்க வர சொன்னதுக்கான காரணம் இருக்கு. சிஐடியோட உண்மையான முகத்தை நான் உங்க எல்லாருக்கும் காட்டணும்னு ஆசைப்படுறேன். இந்த நாட்டோட அப்பாவி மக்கள் சிஐடி கிட்ட வந்தா நியாயம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. மேடம், சிஐடியை பத்தி ஏதாவது சொல்றதுக்கு தான் நீங்க எங்களை வர சொல்லியிருந்தீங்களா? ஆமா, நான் சொல்ல போற விஷயத்துல ஒரு பொண்ணோட மனசுல இருக்க வலி உங்க எல்லாருக்குமே புரியும். தன்னோட புருஷனை இழந்த வழியில அவ இருக்கா. ஆனா யாரு புருஷனை இழந்தது? அது நாதான். சிஐடியால என்னோட புருஷனை நான் ஒரேடியா இழந்துட்டேன். என்னது? நரேஷ் சார் இப்ப இந்த உலகத்துல இல்லையா? இல்ல, 2 நாளைக்கு முன்னாடி சிஐடி ஆளுங்க வந்து அவரோட ஆபீஸ்ல இருந்து அவரை காரணமே இல்லாம கூட்டிட்டு போனாங்க. ஏதோ விசாரிக்கணும்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க. 2 நாள்ல அவரு திரும்பியே வரல. அதனால நானும் பீரோவுக்கு போனேன். அங்க போய் பார்த்த அப்பதான் நான் என்னோட புருஷனை ஒரேடியா இழந்துட்டேன்னு எனக்கு தெரிஞ்சது. என்னோட ஹஸ்பண்ட் அவங்க கொலை பண்ணிட்டாங்க. ஆனா நரேன் சார் மேல என்ன தப்பு இருந்துச்சு? அவர் ஒரு அப்பாவி. சிஐடி ஆபீசரால டிராகன் பேர்ல இருக்க ஒரு தீவிரவாதியை பிடிக்க முடியல. அதனால அவங்க நரேன டிராகன் சொல்ல நினைச்சாங்க. அவங்க இந்த கேஸ மூடணும்னு நினைச்சாங்க. ஆனா அவர் எப்படி இறந்தாரு? சிஐடி சேர்ந்த ஒரு இன்ஸ்பெக்டர் அவரை டார்ச்சர் பண்ணிருக்காங்க. அதனாலதான் என்னோட ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு. அந்த சிஐடி இன்ஸ்பெக்டர் யாரு? சீனியர் இன்ஸ்பெக்டர் தயா. இண்டஸ்ட்ரியலிஸ்ட் நரேன் குமாரோட மனைவி மேகா குமார் சிஐடி மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அவருடைய ஹஸ்பண்டுக்கு சிஐடி தான் காரணம்னு சொல்லிருக்காங்க. இது வரைக்கும் சிஐடி பல குற்றவாளிகளுக்கு தண்டனையை வாங்கி கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி நரேனை கொலை பண்ண அந்த ஆபீசருக்கு எதிராகவும் சிஐடி ஆக்ஷன் எடுப்பாங்களா? இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள். என்ன சார் இவங்க எல்லாரும் முன்னாடி நம்மள அவமானப்படுத்திட்டு இருக்காங்க. நாம எப்போ இவங்க ஹஸ்பண்ட் ஆபீஸ்ல இருந்து கூட்டிட்டு வந்தோம்? ஆனா டிராகனை ஏன் தன்னோட புருஷன் இந்த அம்மா சொல்றாங்க? சார், ஒருவேளை இந்த டிராகன் 2 வாழ்க்கை வாழலாம்ல? உலகத்துக்கு முன்னாடி நரேனாவும் யாருக்கும் தெரியாம டிராகனாவும் இருக்கலாம்ல? இருக்கலாம் அபிஜித், வாய்ப்பு இருக்கு. ஆனா எனக்கு நல்லா தெரியும், நான் யாருக்கிட்ட ஆயுதத்தை பத்தி பேசணும்னோ அவன் கண்டிப்பா டிராகன் தான். அது டிராகன் தான். ஆமா சார், அவன் நரேனோ இல்ல டிராகனோ யாரா இருந்தாலும் சரி, தயா சார் அவனை கொன்னு இருக்க கூடாது. ஃப்ரெடி, நீ என்ன சொல்ல வர? தயா உணர்ச்சி வசப்பட்டு கூட எந்த தப்பும் செய்ய மாட்டான்னு உனக்கு தெரியும்ல? தன்னுடைய கோவத்தை காட்டுறதுக்காக ஏசிபி சாரோடைய ஆர்டர் அவன் நிச்சயமா மீற மாட்டான். அபிஜித் சொல்றது சரிதான் ஃப்ரெடி. பாஸ், எனக்கு இதுதான் உண்மைன்னு தோணுது. தயாவுக்கும் இவனோட சாவுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்ல. அப்படின்னா இவனை யார் கொலை பண்ணாங்க சொல்லுங்க? இவன் சாவுக்கு யார் காரணம்? இவனோட முகத்துல பட்டிருக்கிற இந்த காயத்தை நீங்க பாருங்க. இந்த காயம் 2 நாளைக்கு முன்னாடி இவனுக்கு பட்டிருக்கு. 2 நாளைக்கு முன்னாடியா? 2 நாளைக்கு முன்னாடி அடிபட்டு இருந்ததுன்னா எதுக்காக எங்களுக்கு இது தெரியல? ஏன்னா அந்த காயத்தை ரொம்ப கவனமா அவங்க மறைச்சிருக்காங்க. சாண்டைட் ஃப்ரைடிக்ஷன் அப்படிங்கிற ஒரு பவுடரால இதை மேக்கப்புக்கு யூஸ் பண்ணுவாங்க. அவ்வளோ நல்ல மேக்கப் பவுடரா 2 நாளைக்கு தாங்குதா? பங்கஜ், இந்த மேக்கப் பவுடர் 1 மாசம் ஆனா கூட வெளியே வரவே வராது. ஆனா இவனோட மேக்கப் வெளியே வந்ததுக்கு காரணம் இவனோட காயத்தால ஏற்பட்டிருந்த இன்டர்னல் ப்ளீடிங் தான். இவனோட இன்டர்னல் ப்ளீடிங்கால தான் இவனோட ஹார்ட் சீஸ் ஆயிருக்கு. இவனுக்கு வேர்வை வந்திருக்கு. அந்த வேர்வையால தான் இந்த மேக்கப் வெளியே வந்திருக்கு. சார், ஒருவேளை இவன் டிராகனா இல்லாம நரேனா இருக்கலாம்ல? நரேன் பாஸ், இந்த காயம் மட்டும் இல்ல, இந்த ஆளுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஹை வோல்டேஜ் எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்திருக்காங்க. இந்த காரணத்தினால தான் இவன் பேசுறதுக்கு உண்டான சக்தியை இழந்திருக்கான். அதனால தான் எங்க கேள்விக்கெல்லாம் இவனால பதில் சொல்லவே முடியலையா? ஆனா அபிஜித், அந்த ஷூட்டிங்க்கு முன்னாடி நான் டிராகன் கூட பேசினேனே. இவ்வளவு பெரிய பிளானா? நம்மள தசை திருப்ப இப்படி பண்ணிருக்காங்க. இந்த பிளான் எல்லாமே அந்த டிராகனோடது தான். நாம வெப்பன் கொடுக்கிற மாதிரி அந்த இடத்துக்கு போக போற விஷயம் அவனுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அதனால தான் நமக்கு நிறைய ஆயுதங்களும் கிடைக்கல சார். ஆபத்தான தீவிரவாதிகளும் நமக்கு கிடைக்கல. ஆமா அபிஜித், இது மட்டும் இல்ல, பார்க்கறதுக்கு அவன மாதிரியே இருக்கிற நரேனை அவன் இடத்துல விட்டுட்டு போயிருக்கான். டிராகனா மாத்தி விட்டுட்டு போயிருக்கான். அதுக்கப்புறம்
அவனை அரெஸ்ட் பண்ணவும் வச்சிருக்கான். நம்மகிட்டே அவன் விளையாடுறானா? இந்த டிராகனுக்கு சரியான பதிலடியை கொடுத்தே ஆகணும். ஃபர்ஸ்ட் போய் எந்த போலீஸ் ஆபீசர் நரேனை அரெஸ்ட் பண்ணாங்கங்கிற விஷயத்தை கண்டுபிடிங்க. நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? என்னோட ஹஸ்பண்ட நீங்க சாகடிச்சிட்டீங்க. இப்ப என்னையும் கொல்லணும்னு வந்திருக்கீங்களா? நாங்க ஒன்றும் உங்க ஹஸ்பண்டை சாகடிக்கல மேடம். எதுக்காக நீங்க காரணமே இல்லாம சிஐடியை பத்தி தப்பாவே பேசுறீங்க? பொதுமக்களுக்கு எங்க மேல இருக்கிற நம்பிக்கை போயிடுச்சுன்னா கஷ்டம் வரும்போது யார்கிட்ட போவாங்க? அந்த பொதுமக்கள் லிஸ்ட்ல நானும் என்னோட ஹஸ்பண்டும் இல்லையா? எதுக்காக சந்தோஷமா இருந்த எங்களோட உலகத்தை நீங்க அழிச்சீங்க? இங்க பாருங்க, சிஐடியை சேர்ந்த நாங்க யாரும் யாருடைய வாழ்க்கையும் அழிக்கல, அழிக்கவும் மாட்டோம். நேகா மேடம், உங்க ஹஸ்பண்ட எந்த சிஐடி ஆபீசர் இங்க இருந்து கூட்டிட்டு போனாங்கன்னு எங்களுக்கு சொல்லுங்க. சீனியர் இன்ஸ்பெக்டர் பிரசாந்த், அப்புறம் இன்ஸ்பெக்டர் அனுராக். பிரசாந்த் அனுராக்கா? ஆனா இந்த பேர்ல எந்த ஆபீசர்ஸும் சிஐடில வர்க் பண்ணலையே. நீங்க சிஐடி பியூரோக்கு வந்தீங்கல்ல, அந்த ஆபீசர்ஸ் நீங்க அங்க பாத்தீங்களா? இல்ல, எனக்கு தெரியாது. இல்ல, நான் உங்களை பார்க்கவே இல்ல. அது அவங்க என்னோட ஹஸ்பண்டை கூட்டிட்டு போகும்போது நான் வீட்ல இருந்தேன். நீங்க பார்க்கலையா? இந்த ஆபீஸ்ல இருக்க சிசிடிவி கேமரா கண்டிப்பா பார்த்திருக்கும்ல. சார், ஷூட்டிங் நடக்கும்போது டிராகன் இங்க தானே இருந்தான்? ஆமா நிக்கல், டிராகன் இங்கே தான் இருந்தான். ஷூட்டிங் நடக்கும்போது நரேன் இருந்த இடத்துல போய் டிராகன் போய் ஒளிஞ்சுக்கிட்டான். அதுக்கப்புறமா அவனோட இடத்துக்கு நரேனை அனுப்பிட்டான். அவன் தான் டிராகன் நினைச்சு அரெஸ்ட் பண்ணிட்டோம். ஆனா சார், அன்னைக்கு ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க நாங்க பல மணி நேரம் சர்ச் பண்ணோம். டிராகன் இங்க தான் மறைஞ்சிருந்தான்னு சொன்னா நம்ம கிட்ட ஏன் மாட்டல? இங்க தான், கண்டிப்பா இங்க தான் அவன் எங்கேயோ ஒளிஞ்சு இருந்திருக்கான். அவன் எங்க இருந்தான்னு கண்டுபிடிக்கலாம். இந்த சுத்து வட்டாரத்துல எல்லா இடத்தையும் தேடி பாருங்க, ஒரு இடத்தை விடாதீங்க. போலீஸ் சிஐடி ஆபீசர்ஸ்லாம் இங்க வந்து நரேனை கூட்டிட்டு போயிருக்காங்க. என்ன, போலீஸ் சிஐடி ஆபீசரா? இது எல்லாமே அந்த டிராகனுடைய பிளானா தான் இருக்கும். அவன் நரேனை டிராகனா அனுப்பி நம்மளை டைவர்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணிருக்கான். இப்போ அவன் ஏதோ ஒரு பெரிய குற்றத்தை பண்றதுக்கு நினைச்சிட்டு இருக்கான். ஆனா நரேன் எதுக்காக? ஏன்னா உங்க ஹஸ்பண்ட் நரேனோட ஃபேஸ் தீவிரவாதி டிராகன் ஃபேஸோட நல்லாவே ஒத்து போகுது. சரி, போலீஸ் சிஐடி ஆபீசர்ஸ் நரேனை கூட்டிட்டு போறதுக்கு ஏதாவது காரணம் சொன்னாங்களா? சொன்னாங்க சார். கம்பெனியோட அக்கௌண்ட்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாங்க. அதை பத்தி விசாரிக்க தான் கூட்டிட்டு போறதா சொன்னாங்க. என்ன ப்ராப்ளம் சார்? அதாவது போன மாசம் நரேன் சாரோட அக்கௌண்ட்ல இருந்து 30 கோடி ரூபா காணாம போனதா சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா அக்கௌண்ட்டை செக் பண்ணி அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது அவர் தான் 30 கோடியை இஷ்யூ பண்ண மாதிரி இருந்துச்சு. இந்த செக் அவர் யாருடைய பேர்ல இஷ்யூ பண்ணாரு? தனித்தனியா 30 கம்பெனி பேர்ல டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. ஒன்னு சிங்கப்பூர்ல, இத்தாலி, அப்புறம் பிரான்ஸ்ல, இந்த மாதிரி நிறைய கண்ட்ரில. அந்த கம்பெனியெல்லாம் ட்ரேஸ் பண்ண முயற்சி பண்ண முடியல. எல்லா செக்ஸ்லயும் நரேனோட சிக்னேச்சர் தான் இருந்ததா? ஆமா சார், சிக்னேச்சரும் அதே தான். ஆனா அவர் சைன் பண்ணவே இல்லைன்னு சொன்னாரு. சார், கண்டிப்பா அவர் சிக்னேச்சரை யாரோ காப்பி பண்ணி தான் இந்த காரியத்தை பண்ணிருக்காங்க. சார், பக்கத்துல இருக்கிறவங்களால தான் இப்படி பண்ண முடியும். அதுவும் குறிப்பா நரேன் கூட இருக்கிறவங்க. அவனுடைய செக் புக் அவனுக்கே தெரியாம எடுத்து அதுல இருந்து பணம் எடுக்க முடியும். சார், இந்த விஷயங்கள் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா யாராவது ஆபீஸ்க்கு வரதை நிறுத்திருக்காங்களா? ஆமா சார், நரேன் சார் போனதுல இருந்தே தீபக்கும் ஆபீஸ் வரதை நிறுத்திட்டான். இந்த தீபக்கால நரேனுடைய செக் புக் எடுக்க முடியுமா? கண்டிப்பா சார், அவன் தான் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சான். போலியான சிஐடி ஆபீசர்ஸ்லாம் இங்க வந்தபோது தீபக் என்ன பண்ணிட்டு இருந்தான்னு பார்க்கலாம். இந்த ஃபுட்டேஜை மறுபடியும் காட்டுங்க. சார், சொல்லு நிக்கல். ஏய் சார், இவன் தான் தீபக் சார். அதை அப்படியே பாஸ் பண்ணுங்க. இப்போ ரீவைண்ட் பண்ணி மறுபடியும் ப்ளே பண்ணுங்க.
பாத்தீங்களா சார், போலியான சிஐடி ஆபீசர்ஸ் தீபக்கை பார்த்து தலையாட்டிருக்காங்க. தீபக் பார்க்காத மாதிரி இருந்திருக்கான். அவனோட பார்வையை பார்க்கும்போதே அவன் பெரிய தப்பு பண்ணியிருக்கான்னு தெரிய வருது. அவன் அட்ரஸ் கொஞ்சம் சொல்றீங்களா? தயா, நீயா? நீங்க என்ன பண்ற? சார், நான் உண்மையான டிராகனை கண்டுபிடிக்கிறதுக்காக இங்க வந்தேன். சார், டிராகன் இங்க 2 நாளா தலைமறைவா இருந்திருக்கான். அவன் முன்னாடியே சாப்பிட்றதுக்காக இதெல்லாத்தையும் இங்க வாங்கி வச்சிருக்கான். இந்த விஷயத்தை எதுக்காக தயா எங்ககிட்ட முன்னாடியே சொல்ல? சார், நான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். ஆனா அந்த நேரத்துல நரேனோட ஒய்ஃபும் அந்த வக்கீலும் அங்க இருந்தாங்க. நீ எதுக்காக அங்கிருந்து போன தயா? சொல்லு. அவன் உண்மையான டிராகன் இல்ல. நரேன் எப்படி நீ கண்டுபிடிச்ச? சார், நான் நரேன் கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருந்தேன். அவன் கையில இருந்த எல்லா விரல்களும் சரியா இருந்துச்சு. எந்த விரலும் கட்டாய் இல்லைன்னு பார்த்தேன். ஆனா விராஜ் சாகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட டிராகனோட வலது கையில எந்த விரல் கட்டாய் இருக்குன்னு சொன்னான். டிராகனோட வலது கையில மோதிர விரல் கட்டாய் இருக்கும். அப்பயே இந்த டிராகன் நம்மளை டைவர்ட் பண்ணதான் இதை பண்றான்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு சார். இப்பதான் எல்லா விளையாட்டும் எனக்கு புரியுது. விஷயம் என்னங்கிறது தெளிவா தெரியுது. என்ன விஷயம் சார்? இந்த டிராகன் ஏன் நரேனா மாறினான்னு புரியுது. நல்லா புரியுது. எதுக்கு சார்? ஏதோ ஒரு பெரிய தீவிரவாத தாக்குதலை இவன் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த டிராகன். என்ன சொல்றீங்க சார்? பங்கஜ், எல்லா தீவிரவாதிகளையும் இந்த நாட்டுடைய இன்டெலிஜென்ஸ் பியூரோ கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி இந்த டிராகனையும் கண்காணிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அதனால தான் போன வருஷம் இவனால் எதையுமே பண்ண முடியல, எந்த இடத்தையும் தாக்க முடியல. ஆனால் நிறைய டிராகனா பிடிபட்டதால டிராகன் பிடிபட்டான்னு எல்லாருமே நினைச்சிட்டாங்க சார். அதனால இன்டெலிஜென்ஸோட உளவாளிகள் கண்காணிக்கிறத நிறுத்திட்டாங்க. எக்ஸாக்ட்லி. இதுக்காக தான் அவன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். இப்போ அவன் அடுத்த தாக்குதலுக்கு தயாராகிட்டு இருக்கான், பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த தடவை ரொம்ப பெரிய தாக்குதல் நடத்த போறான்னு நினைக்கிறேன் சார். அதனால தான் நரேனோட கம்பெனிலிருந்து 30 கோடி ரூபாய் எடுக்க வச்சிருக்கான் சார். இந்த 30 கோடி ரூபாய் வச்சு எத்தனை வெப்பன்ஸ், எத்தனை பாம்ஸ் வாங்கியிருப்பான் சார்? இந்த தடவை நாட்டோட எந்த ஏரியாவை அவன் டார்கெட் பண்ணியிருக்கான்னு தெரியல. தயா, நம்ம நாட்டை சேர்ந்த யாருக்கும் எதுவும் நாம் ஆக விட மாட்டோம். இந்த டிராகன் அவனோட தாக்குதலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அவனை கண்டுபிடிச்சிடலாம். அடா முகேஷ், முகேஷ், இங்க வா. 14ஆம் தேதி குமர்செட்டியிலேருந்து இவன் கொஞ்சம் டெலிவரி வாங்குறதுக்காக போயிருந்தான் சார். இவனோட ஃபுல் பேமெண்ட்டையும் அதே இடத்துல கேஷாகவே கொடுத்துட்டாங்க சார். முகேஷ், நான் எதுவும் பண்ணல சார். நான் ஒரு சாதாரண மனுஷன். நான் ஒன்றும் குற்றவாளி கிடையாது சார். எங்களுக்கு தெரியும். சரி, நீ 16ஆம் தேதி மண்செட்டிலேருந்து சில பொருட்களை டெலிவரி பண்ணல, அதெல்லாம் என்ன பொருள்? எனக்கு தெரியாது சார். தெரியாதா? பொருட்களை பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை நீ செக் பண்ண மாட்டியா? உள்ள எல்லாத்தையும் சீல் பண்ணி வச்சிருந்தாங்க சார். எல்லாமே பாக்ஸாக இருந்துச்சு சார். நீ அந்த பாக்ஸ்ல என்ன இருந்துச்சுன்னு கேட்டியா இல்லையா? நான் கேட்டேன் மேடம். ஆனால் தீபக் சார் இது கராஜோட பொருள்னு சொல்லிட்டாரு மேடம். தீபக்? நீ இந்த தீபக்கை பற்றியா சொல்கிற? ஆமாம் சார், இவர் தான் நான் சொன்ன தீபக் சார். அந்த பொருளோட வெயிட் எவ்வளோ இருந்தது? என்ன, ஒரு 200 கிலோ இருக்கும். 200 கிலோவா? அந்த பொருளெல்லாம் எங்கே கொடுத்துட்டு வந்த சார்? இங்கேருந்து போகிற வழியில் காமன் கிராமம் இருக்கு, அங்கே ஒரு மில்லு இருக்கு, அங்கே தான் கொடுத்துட்டு வந்தேன். காமன் கிராமமா?
சந்து சந்து, இவனை யாரோ சாகடிச்சிருக்காங்க. இந்த முறை வெடிக்க போற வெடியில வெடி சத்தம் எல்லாருடைய மனசுலயும் பதியணும். நான் அந்த நாளுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். நாம உருவாக்கி வச்சிருக்கிற இந்த பாம்னால அப்பாவி ஜனங்க ரோட்ல செத்து கிடக்கணும். அவங்க உடம்பு முழுக்க ரத்தமா இருக்கணும். அவங்க துடிக்கணும். சார் என்ன விட்டுருங்க சார், என்ன மன்னிச்சிருங்க. இந்த தீபக் எங்க இருக்கான்? சார் இவரு ராக்கி என்ன சார்? ராக்கியா? இவரு டிராகன் கூட இருக்கிற முக்கியமான ஆளு சார். டிராகன் இவர் இல்லாம எந்த மிஷனையும் முடிக்க மாட்டார் சார். இந்த ராக்கி எங்க இருக்கான்? சார் எனக்கு தெரியாது சார். இவரோட அட்ரஸும் என்கிட்ட இல்ல, நம்பரும் என்கிட்ட இல்ல. அவர் தான் எப்பவும் என்ன காண்டாக்ட் பண்ணுவார் சார். எல்லா ஆர்டிஎக்ஸும் இங்க தானே இருக்கு? இல்ல பாம் பண்றதுக்காக எங்கேயாவது வெளியவோ அனுப்பியிருக்கீங்களா? இல்ல சார், எல்லா ஆர்டிஎக்ஸும் இங்க தான் சார் இருக்கு. நீங்க வேணும்னா செக் பண்ணிக்கோங்க சார். முழுசா 200 கிலோ இருக்கு சார். ரஜத், ஆர்டிஎக்ஸ் எல்லாம் சீல் பண்ணு. சார். சார் ஒரு விஷயம் எனக்கு புரியல சார். டிராகன் நரேனா மாதிரி ஏசிபி சாருக்கு முன்னாடி வரும்போது சாரால எப்படி அவனை கண்டுபிடிக்க முடியல? 2 பேரோட முகம் எப்படி சார் இந்த அளவுக்கு மேட்ச் ஆகும்? மேட்ச் ஆயிருக்காது ஸ்ரேயா. கண்டிப்பா டிராகன் பார்க்க நரேன் மாதிரி இருக்கான். அவனோட முகத்தை மாத்திருக்கான். ஆனா சார், டிராகன் எதுக்காக நரேனை சூஸ் பண்ணணும்? 30 கோடி ரூபாய் எடுத்த விஷயம் ஞாபகம் இருக்குல்ல? எஸ் சார். நரேனோட கம்பெனியில டிராகனோட இன்னொரு பர்சன் தீபக் கூட கண்டிப்பா இருந்திருக்கான். இன்னொருத்தனா? நரேனோட சாவுல யாருக்கு என்ன லாபம் இருக்கு சார்? நேஹா. நரேனோட சாவுக்கு அப்புறம் அவங்கிட்ட இருந்த எல்லா சொத்தும் இப்போ நேஹா பேர்ல தானே இருக்கு. ஏன் மேடம் கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. ஆனா மேடம் இப்ப ஆபீஸ்ல இல்லையே. இல்லையா? எங்க போயிருக்காங்க? மேடத்தோட பிஏ நிதிக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு நிமிஷம். நிதி, நிதி. என்னாச்சு சார்? நேகா மேடம் எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. சடனா உங்களுக்கு ஒரு லெட்டர் கிடைச்சது. அத படிச்சதும் அவங்க வெளியே போயிட்டாங்க. அந்த லெட்டர் கேபின்ல இருக்கா? இருக்கு சார். அத அவங்க படிச்சிட்டு கிழிச்சு டஸ்ட்பின்ல போட்டுட்டாங்க. சார் இதான் லெட்டர்ஸ் நினைக்கிறேன் சார். இது நம்ம சேர்த்து வச்சு பார்க்கலாம். இதுதான் விஷயமா? சார் நேஹாவோட கார் அது. இந்த நேகா காரை ரொம்ப ஃபாஸ்டா ஓட்டுறா. நம்ம அவளை ஃபாலோ பண்ற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஃபாஸ்டா போங்க. சரிங்க சார். இந்த கார்ல சுத்தினதெல்லாம் போதும் மேடம். மரியாதையா வந்து சிஐடியோட கார்ல உட்காருறீங்களா?
இந்த ராக்கி எதுக்காக இன்னும் வரல? மேல வா. ராக்கி, வண்டியில இருந்து வெளியே வா. இவன் காரை விட்டு ஏன் வெளியே வர மாட்டேங்கிறான்? என்னன்னு போய் பார்ப்போம். பாமா. பாம் பாம். என்ன டிராகன் இந்த உலகத்திலேயே ரொம்ப பயங்கரமான ஒரு தீவிரவாதி. பாம பார்த்ததும் பயந்துட்டியா என்ன? பாவம் அப்பாவி ஜனங்களை பாம் வச்சு நீ சாகடிக்கும் போது அவங்க எவ்வளோ துடிச்சிருப்பாங்கன்னு கொஞ்சமாவது நீ நினைச்சு பார்த்திருப்பியா? அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்கன்னு நினைச்சு பாத்தியா? உன்னால என்ன தனியா என்ன பண்ண முடியும் ஏசிபி? 4 பக்கமும் கொஞ்சம் சுத்தி பாக்குறியா? நல்லா சுத்தி பாரு. டேய் தனியா மாட்டிக்கிட்டு இருக்கிற என்ன நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இப்ப தாக்க போறீங்களா என்ன? உன்னை தாக்க ஒருத்தனே போதும். அப்படியா? ஒரே ஒருத்த. வர சொல்ல அவன. தயா, எவ்வளவு வேணாலும் அடி, ஆனா சாகக்கூடாது. என்னோட சாவுக்கு பழி வாங்கணும். இரு சச்சின், இவனை தயாவே பார்த்துக்குவான்.
தயா தயா வேண்டாம், தயா வேண்டாம், இவனை விடு. சட்டப்படி இவனுக்கு தண்டனை கிடைக்கும். விடு விடுன்னு சொல்றேன்ல. ஆமா ஆமா, நான் தான் விராஜ கொன்னேன். விராஜ் மாதிரி ஒரு நல்ல ஆபீசரை கொலை பண்ணி நான் எவ்வளவு பெரிய தீவிரவாதின்னு மத்தவங்களுக்கு காட்ட நினைச்சேன். ஆனா ஒரே நிமிஷத்துல நீங்க எல்லாரும் என்னோட கனவை மொத்தமா அழிச்சிட்டீங்க. உன்ன மாதிரி தீவிரவாதிங்க என்னதான் பிளான் பண்ணாலும் இந்த நாட்டோட ஆபீசர்ஸும் சட்டமும் ஒரே நிமிஷத்துல அந்த பிளானை வீணாக்க முடியும். நான் இந்த நாட்டை விட்டு ஒரேடியா போயிடலான்னு எல்லா பிளானையும் போட்டு வச்சிருந்தேன். ஆனா இப்ப நான் இங்கதான் இருக்கேன்னு உங்களுக்கு யார் சொன்னாங்க? இவன் தான் சொன்னான். இந்த ராக்கி மூலமா தான் தெரிஞ்சது. இந்த ராக்கி உன்னுடைய பிளான் எல்லாத்தையுமே எங்க கிட்ட முன்னாடியே சொல்லிட்டான். நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட. நீ நரேனா மாற உதவி செய்யும் போதே இவன் உனக்கு துரோகம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. என்ன? ஆமா, நான் நரேனோட மனைவி நேகாவை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். நீ நரேனா மாறிட்டினா உண்மையான நரேன் நேகாவை விட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் நேகா எனக்கு மனைவி ஆயிடுவான்னு நினைச்சேன். நீங்க என்ன பிடிச்சிட்டீங்க. ஆனா நீங்க என்ன எந்த ஜெயிலையும் அடைச்சு வைக்க முடியாது. அது மட்டும் இல்லாம இந்த டிராகனை கைது பண்ணி ரொம்ப நாளைக்கு யாராலையும் வைக்க முடியாது. எங்க நாட்டுடைய சட்டம் உன்ன மாதிரி மிருகங்களை ரொம்ப நாள் ஜெயில வச்சிருக்கணும்னு தீர்ப்பு நிச்சயம் சொல்ல மாட்டாங்க. புரியுதா? ஏன்னா உனக்கு கூடிய சீக்கிரமே தூக்குதாண்டா. For more updates, subscribe to our channel, click the show links and enjoy watching the videos.